சொன்னாங்க, அது ஒரு பொறுமையாக இருந்தீங்க, அதனால் சொல்லிடுறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். முதல்ல இந்த படத்தை வந்து இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு வந்திருக்கிற உத்ரா ஹரி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். பொண்ணாமல் பண்ணிட்டு இருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். 17 வரைக்கும் இது மாதிரி பண்ணி நல்லபடியாக பண்ணுங்க சார். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சார். இந்த படத்தை முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் வந்து எடிட்டர் ஃபாசில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சாப்புல. அடிச்சு இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் வரலைன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி ஃபாசில், ரொம்ப நன்றி. அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் வரேன், வளசவாளத்தில் ஆஃபீஸு. சின்ன ஒரு நடிகை உள்ளே போனால் ஒரு 11 பேர் கொண்ட குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 11 பேர் உட்காந்துருக்காங்க சுற்றி. நடுவில் வந்து ரவி சார் உட்காந்துருக்காரு, ப்ரொடியூசரு நாதன் அண்டு சதீஷு, ஃபாசிலு, கேமராமேன் டிபார்ட்மெண்ட்னு 11 பேர். டக்குன்னு போனோடனே பதட்டம், என்னங்க அப்படிங்க, ஹாலிலே உட்காந்துருக்காங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னாங்க. என்னங்க விஷயம், நாதன் ஆரம்பிங்க. நாதன் வந்து 2 வரையும் சொல்லுவாப்புல. அடுத்து ஒரு நிமிஷம் நாதன் நான் சொல்றேன் அப்படின்னு ரவி சார் சொல்லுவாரு. ரவி சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு ஜெய் சொல்லுவாப்புல. ஜெய் ஒரு நிமிஷம் இருங்க டேரக்டர் பாசில் நான் சொல்றேன். இதுக்கு நடுவில் சதீஷ் வேற, சரியா இங்க நான் இங்க ஆர்ஆர் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, நான் பேசுறேன் அப்படிமா. தம்பி டேய் செம்மையா இருக்கா, அந்த இந்த டீமே நல்லா இருக்கடா நினைச்சேன். யாரு ஹீரோ அப்படின்னு அது சொல்றோம் அப்படின்னு. அப்புறம் சாரு பேரை சொன்னோன்னே, எப்பா இந்த 11 பேரையும் அடைச்சி ஆடுற ஒரு தலைமை இருக்காப்புல, கவலையே இல்லை. அதனால இந்த படத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த 11 பேருக்கு யாரு யாரு மொத்தம் ஒரு குதிரை போட்டு இந்த இதுல நம்ம காட்டுவாங்கல்ல, கர்ணன் ஓடிட்டு வருவார்ல, அந்த மாதிரி அற்புதமா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த 11 பேர் பார்த்தோம் எடுத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு. நட்டி சார், ஓகே நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்றேன், நான் மேற்கொண்டு பேசுங்க அப்படின்னு. அப்படி எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்தாங்க. பாசில் வந்து இந்த பக்கம் ஒரு எடிட்டரா வருமா, இந்த பக்கம் ஈபியா ஒரே லேப்டாப்ல, இந்த பக்கம் லேப்டாப்ல எடிட்டிங் பண்ணிட்டு இந்த பக்கம் ஈபியா வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தது. அங்கிருந்து நான் 2வது இடமா இந்த படத்தை ரொம்ப சொல்றது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும், ரொம்ப வந்து நாதெல்லாம் இப்போ சாரிலாம் கேட்டீங்க அப்படிலாம் இல்லை. நாதன் நல்லா எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கும். ஒரு தொழிலில் நல்லது கெட்டது வரும், முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை இந்த பாதி வாழ்க்கை வந்தாச்சுன்னா எல்லாருமே முழுசா வாழ போறது இல்லை. 100 வயசுக்கு முன்னாடி யாராவது இருந்தா காட்டுங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா சந்தோஷமா பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா இருக்கு. அது பற்றி ஒன்றும் இல்லை. 2வது இப்போ முக்கியமா நன்றி சொல்றது ரவி சார். ரவி சார்கிட்ட போய் 11 பேர் முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்கன்னா, சரி இப்போ என்ன கதை ஓகே ஆச்சா இப்போ அப்படின்னா, இல்லை நீங்க நடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கிரீன் பிளே டைலாக் எழுத வேண்டி வரும் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாங்க இங்க இருந்து இந்த மொத்த குரூப்பையும் வந்து இந்த கோவா படத்துல வந்து ஒரு வண்டி வேன் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 11 பேரையும் ஒரு வேன் பிடிச்சி ஏற்றிக்கிட்டு வேலூர் கூட்டி விட்டாரு ரவி சார். கூட்டி போய் அங்க போனா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க அப்படின்னு 11 பேர் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சோம். அப்ப நன்றி சார் போன் சார், இந்த முருகானந்தம் எங்க இருக்கு அப்படின்னு. சார் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கேன். ஏய் என்னையா ஸ்கிரிப்ட் எழுத போனீங்க, டைலாக் எழுத போனீங்க, குளிச்சுட்டு இருக்கியா? இல்லை சார் எங்களை கொண்டு வந்து இங்க விட்டுருக்காரு, ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க அப்புறம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசினாங்கிறாரு. நாங்க சார் என்ஜாய் பண்றோம் சார், எல்லாமே கொடுக்குறாரு, பணமும் கொடுக்குறாரு, குளிக்க வந்துடுறாரு, சாப்பிடுங்க, நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு. சரி எல்லாம் முடிச்சு ஓகேயா, கதையை பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு திட்டினாரு ரவி சார். அதுக்கப்புறம் ரவி சார் போய் எல்லாம் போய் குளிச்சுட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வந்த கதை தான் இது. அப்படிப்பட்ட எங்களை ஒரு குடும்பமா ஏத்துக்கிட்டு, நம்ம தம்பி யாரோ கவிஞர் சொன்னார் நினைக்கிறேன், எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு. நம்மளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கேட்டோம்னா பார்வதி பவனு, வசந்த வீர சரவண பவனு, நம்ம இந்த அப்படி 5 பேருக்கு ஞாபகம் வரும், தலப்பகட்டு தான் ஞாபகம் வரும். ஆனா எனக்கு எந்த கேள்விப்படாத ஹோட்டல்களை சென்னைக்குள்ள காட்டின பெருமை வந்து ரவி சாருக்கு சேரும். அந்த ஹோட்டலில் கொண்டு வந்து உட்கார வச்சு விதவிதமா வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பாரு. உங்க மனசுக்கு, சாரி சீரியஸா சொல்றேன், இது வரைக்கும் காமெடியா சொல்றேன், உங்க மனசுக்கு உங்களுடைய அந்த தாராள குணத்துக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார், கவலையப்படாது, நீங்க ஜெயிப்பீங்க சார், ஜெயிப்பீங்க. இது வந்து ஒரு அருள், ஒரு மனப்பூர்வமா மனதிலிருந்து சொல்றேன், உண்மையான அடிமனசுன்னு சொல்றது வந்து ஒரு இயற்கை கடவுளுக்கு சமம் சார். நான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கவலைப்படாது, ஜெயிப்பீங்க சார். நாதன் டக்குன்னு வந்துடுறேன். நாதன் வந்து டைரக்டரா என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரேட்டாவும் டைலாக் ரேட்டா இருந்துட்டு டைரக்ஷன் சைட்லையும் கொஞ்சம் நம்மளோட பேசும்பொழுது இவன் பேசுறது நியாயம் தான் அப்படின்னு அந்த நியாயத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து பொறுமையா போறதுக்கு ஒரு குணம் வேணும். நண்பா நாதன், உன் குணத்துக்கு உன் பொறுமைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆகுவ, வாழ்த்துக்கு நண்பா. நண்பான்னு கூப்பிடுறாங்க. தம்பி சதீஷ் சொன்னாப்புல, சதீஷ் மியூசிக் டைரக்டர் வந்து அவன் வந்து மியூசிக் பண்ற ஒரு உரிமையா சொல்றேன். மியூசிக் பண்றதை தாண்டி நான் எந்த மேடையிலையும் பார்த்திருக்கேன். நான்லாம் இது வரைக்கும் மனைவியோ பையனையோ கூப்பிட்டது இல்லை. ஆனா அவன் மனைவியையும் தம்பியையும் அவங்க அம்மா அப்பா கூப்பிடாம வந்ததே இல்லை. அவன் அந்த ஒரே ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் சதீஷ், உன்னோட மியூசிக்கை தாண்டி அவங்க குடும்பத்துக்காகவே நீ ஜெயிப்ப. அவங்களுடைய
உன் ஒய்ஃப்லாம் நீ ஜெயிக்கணும் வேண்டாங்களே கடவுள்கிட்ட, அதுக்காக ஜெயிப்பேன். அந்த பாசம் உன்னை ஜெயிக்க வைக்கும். வாழ்த்துக்கள் சதீஷ். நல்ல எல்லா படமும் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்க. தம்பி PR சேகர் அவ்வளவு வேகமா டக்கு டக்குன்னு ஷேக் வாழ்த்துக்கள் ஷேக். ஆதேர் சிவா, நாங்க இந்த சாமியார் படம் எல்லாம் போடுவோம், போட்டு செட்லாம் ரெடி பண்ணா கரெக்டா எல்லாம் போட்டாச்சு. ரவி சார் வழக்கம் போய் எல்லாம் ரெடியா அந்த செட்டு போட்டாச்சா, அந்த கோயில் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னா எல்லாம் போட்டுட்டு வந்தா லைட்டா மழை பெய்யுற மாதிரி இருக்கு. அப்ப பதட்டமாறாரு இவர். ரவி சார் வந்து மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு ப்ரொடியூசரை. ஆனா சிவா வந்து ஐயோ மழை வந்துருமா சார், இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. மழையை சாப்பிடுறதுக்கு வழியே இல்லையா? அந்த அளவு ஒரு பதட்டமான சிவா வந்து அவன் கொடுத்த வேலையில அங்க ஒரு குரூப் நல்லா இருந்தாங்க. சிவாவுடைய கூட பிறந்த அண்ணன், அப்புறம் வந்து சந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க, 10 தம்பி மாப்பிள்ள வந்து அரவிந்த், இவங்களா இருந்தாங்க. சிவா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. வாழ்த்துக்கள் சிவா, பெரிய லெவலில் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சிவா. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நானும் நடிசாரெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நானும் பேசிட்டு அவர் வந்து வழக்கம் போல டக்கரோப்பை கட்டுங்க, தூக்குங்க, அடிங்க அப்படின்னாப்புல. ஒரு நிமிஷம், இது வந்து ஃபைட் இல்ல, ஃபைட் மாதிரி இருக்கிற ஒரு காமெடி சீன் அப்படின்னா. காமெடி சீனா சார்? நான் காமெடி சீனா டைரக்ட் பண்ணல சார் அப்படின்னு பண்ணியா சொல்லிட்டு அந்த ஃபைட்டையே காமெடியா பண்ணி கடைசியில் ஃபைட் முடிஞ்சது பிறகு கை கொடுத்தாரு. வாழ்க்கையில இப்படி ஒரு ஃபைட் நான் பண்ணதே இல்லை சார், செம்ம ஜாலியா இருக்கு சார், இப்படி கஷ்டப்படுத்தாம ஃபைட் சொல்றீங்க சார் சொல்லிட்டு நான்வெஜ் கூட வேணாம் சார் இன்னைக்கு இருந்தாரு. இல்ல அதெல்லாம் முடியாது, வாங்கி கொடுத்தே ஆவாரு. அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டரும். இது நடுவில் தம்பி செய்ய சொல்லணும், DOP செய்ய சொல்லணும். ஜெய் வந்து கேமராமேனை வச்ச உடனே நானும் நல்லா பேசிட்டு இருக்கோம். சார் ஃபர்ஸ்ட் நாள் நானும் இது நெட்டி சாரை வச்சுட்டு க்ளோஸ் அப் வச்சுட்டு அப்படியே லைட்டா சின்ன பதட்டம் ஜெய் மதியத்துலாம் வேலை பார்த்துருக்காரு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். ஆனாலும் எதுக்கு நான் சொன்னேன் ஜெய் என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்ல சார் ஏற்ற மாதிரி இருக்கிறது நட்டி சார், அவர் ஒரு கேமராமேன், நானும் ஒரு கேமராமேன், எந்த மாதிரி எப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை விட அப்படின்னா அந்த பதட்டம் மெல்ல ரொம்ப இலக்காகி அங்க இருப்பார் நட்டி சார், அங்க இருப்பாரு. இவன் ஜெய் இங்க கேமரா வச்சுட்டு இருப்பாப்ல. ஒரு 25 அடிக்கு நடுவில் 2 பேரும் கண்ணிலே பேசிடுவாங்க. என்ன லென்ஸ் 35 100 போட்டு 100 போட்டு என்னது அந்த லைட் இருக்கு அல்ல, அந்த லைட் அதுக்காக தான் ஓகே. அப்படி ஜெய்யும் நட்டி சாரும் ஒரு உடன்புறவா சகோதரர்கள் மாதிரி, ஒரே இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி அவ்வளவு சிங்காகி பதட்டமட்டதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஜெய். நீ வந்து மதிசார் பேரை காப்பாற்றுவீங்க ஜெய், நல்லபடியா மிகப்பெரிய கேமரா வருவீங்க. நல்லா இதுவே சூப்பரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டில் மதனு எப்போ ஸ்டில் நாங்க நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கட் மதனு அப்படின்னு ஸ்டில் கேமரா மதன். டிசைன் செல்வா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. மேனேஜர் மகேஷ் சாரு ஒரு கரெக்டா 1 மணி ஆனோடனே அவர் அது வரைக்கும் எங்க இருப்பாருன்னு தெரியாது. கரெக்டா 1 மணி ஆனோடனே அவர் உருவம் வந்து அப்படியே நிழல் வந்து நம்ம மேல படணும். அப்படியே என்ன ஒரு மாதிரி உருவம் படறது அப்படின்னு பார்த்தா அப்படியே உருவம் ஒரு 6 அடி வேத்து 1 மணி அப்படின்னு கூட சொல்லாது அர்த்தம். அதே மாதிரி 6:30 வருவாரு. அப்படி மகேஷ் சார் ரொம்ப சூப்பர் சார். இது கோ டைரக்டர் சரவணன், என்னோட நான் சொன்ன சரவணன் சொன்ன டான்ஸ் சரவணன், அவரை தான் டைலாக் எல்லாம் கூட்டி போயிருந்தேன். மிக ஒத்துழைப்போடையும் இதுல இருக்கிற வசனங்கள் வந்து நான் எழுந்தது இல்லை, நானும் எழுதியிருக்கேன், நண்பனும் எழுதியிருக்கான். பாதிக்கு மேல அவனுக்கு இதோட உரிமை இருக்கு, பங்கு இருக்கு. மிகப்பெரிய ரைட்டராகவும் டைரக்டராகவும் வருவோம் நண்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா வரணும். நீ வாழ்த்துக்கணும் நண்பா. என்னோட வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீனும் என்னுடைய பாதி ரைட்டர். நீ எனக்கு ரைட்டர்னு நான் பேர் போட்டிருக்கேன், ஆனா பாதி நீ தான் இல்லை, மிச்ச பாதி இன்னொருத்தர் இருக்காரு, லாஸ்டா சொல்றேன். அதோட இப்ப டான்ஸ் மாஸ்டர் ராதியா மேடம், ஹரிகரன் நல்லா பண்ணீங்க சார். உதவி இயக்குநர்கள் ரகு, ரவி, சுந்தர், ராஜன், பவன் எல்லாத்துக்கும் நான் நன்றி. ராஜன் தம்பி, பவன் எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லபடியா நல்ல அசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. சொல்லாம டக்குன்னு போக முடியல, தப்பா எனக்கு எதுவும் சொல்லிட்டேன். எடிட்டர் அசிஸ்டன்ட் செல்வா, அப்புறம் நான் வண்டி கூட்டி போன சோமு தம்பி, அவன் முடியலாம் வளர்த்து பயங்கரமாயிட்டான். தம்பி சோமு, புஷ்பா, அவருடைய அப்பா அந்த மீச, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டெக்னிக்ஸ் டீம் தாண்டிட்டு இப்போ டப்புன்னு சிங்கப்புலி அண்ணன் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவர் இரவு பகல் ஃபுல்லா அந்த வேதனையை வந்து சொல்லுவாங்கல்ல, நைட்டு அந்த நிலா பகல்ல இருக்கிற சூரியன் மாதிரி இருக்கிற அந்த உழைப்ப நிலா நைட்ல வரும்போது குளிர்ச்சியா ஆகிற மாதிரி சிங்கப்புலி அண்ணன் நடுவுல நிலா மாதிரி வந்து உட்காந்துருவாரு. உட்காந்து ஆரம்பிப்பாரு பாருங்க ஒரு கச்சேரியா, கலன்னு ப்ரொடியூசர் அங்க வந்து போட்டிப்பாரு. மணி 2 மணி ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிங்கம் பேசிட்டு இருக்காப்ல. ஐயோ போய் படுங்க, காலையில ஷூட்டிங் வைக்கிறவியா அப்படின்னு அந்த மாதிரி எங்களை பயங்கரமா சந்தோஷமா வச்சுக்கிட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல, பாடி வந்து பால் கறக்கும் செண்பகமே அப்படின்னா பால் கறக்கும்.
அதை காமெடி சொல்லி எங்களை நாங்கெல்லாம் எல்லாரும் இன்னைக்கு தலைவா தூக்கம் வர தலைவா அப்படிமோ உட்காருடா அப்படின்னு 7 பேரை உட்கார வச்சு சிங்கம் உட்காந்து காமெடி சொல்லி எல்லாரும் அங்கேயே தூங்குவோம். கேமராமேன்லாம் அங்கேயே சீட்லேயே தூங்கிடுவோம் 2 மணிக்கு. ஆனா சிங்கம் எனக்கு காமெடி சொல்றது டக்கு நிப்பாட்டினா டக்கு முடிச்சு பார்ப்போம். ஆனா நீங்க காமெடி சொல்லி நிப்பாட்டிட்டீங்க, ஏய் நீங்க தூங்குறது நான் பேச மாட்டாங்கிற மாதிரி அவ்வளவு வந்து காமெடியாங்கிற வந்து நாங்க நிலா ஒரு நிலா சிங்கமுடி அண்ணே ஒரு நிலா சார். அப்புறம் வந்து கார்த்திக் இங்க வரல, அவரு ஆள் இந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சிருக்காருல்ல, அவர் வந்து அவருக்கு எனக்கு சண்டை என்னன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நான் தம் அடிக்கிற மாதிரி நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இல்ல இல்ல வழியே இல்லை, எடுத்தோடனே தம் அடிக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு நடிக்க வச்சு அதுக்கு உதவி பண்ண கார்த்திக் வராத கார்த்திக்கும் நம்ம சுந்தரேசன் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இருந்தால் அவ்வளோ கலகலப்பாக இருக்கணும். டிஎஸ்ஆர் வரல, அவரும் சரி, முத்துராமலிங்க அண்ணனும் சரி, அப்புறம் ஹீரோயின் செகண்ட் அவங்க ஷாலினி ரொம்ப ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு தான். இது பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே முக்கியமானவங்க பேசும்போது கூட தனியாக பேசிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு அன்பானவங்க. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இங்கே கம்பி கட்ட கதை இருக்கிறது, எங்க எந்த மேடைக்கு போனாலும் அங்கேயும் இந்த கம்பி கட்ட கதையை பற்றி சொல்லிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு. ஷாலினி நீங்க பெரிய ஹீரோன்னு வருவீங்க, வாழ்த்துக்கள் ஷாலினி. அண்ட் ஸ்ரீரஜினி நீங்க கண்டிப்பா துபாய்க்குல வாய்ப்பே இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இங்க வந்துதான் ஆகணும், நடிச்சு ஆகணும், நீங்க வந்துருங்க. முகேஷ் தம்பி பயங்கரமா இருக்க, நல்ல பெரிய ஹீரோ வரணும் முகேஷ். கோதன் எல்லாத்துக்கும் நல்ல நன்றி. சுதாகர்னு ஒரு தம்பி கூட நடிச்சிருந்தா நல்ல விஷயம். லாஸ்டா வந்து நட்டி சாரை சொல்லிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன். இது வந்து லாஸ்டா நட்டி சார்ட்ட சொல்லிட்டு ஸ்கிரீன் பே எழுதிட்டு டைலாக் எழுதி கொண்டு போயிட்டு அவர் அப்படியே ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னாரு. நாதன் போய் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிட்டோம். நாதன் வந்து டீக்கல்ல வந்துட்டு என்ன பண்ண படிச்சுட்டு அப்படின்னு கொடுத்து வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. அது இன்னும் பிறகு பக்கத்தை கூட படிச்சுக்க மாட்டாரியா, பதட்டம் ஆகாதையா அப்படின்னு. அப்படியா இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அமைதியார் அப்படின்னு அந்த டீ கடையை தாண்டி ஆபீஸ்க்கு போயிட்டோம். ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. எப்போ நம்ம சினிமா கம்பெனி பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும், அது வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சு. அங்க போனோம்னா அங்க டீ சாப்பிடுறியா அப்படின்னா சரி சாப்பிடலாம் 2 டீ பண்ணிட்டு அந்த 2 டீ வந்து என்ன நம்ம பதட்டமா இருக்கு, யோ சும்மா அறியாதுன்னு சொல்லி அவ்வளவு பதட்டமா இருந்தாரு. படிச்சு பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நட்டி சார் கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நாதன் முகத்துல சோகம் வந்துச்சு. அப்படியே போய் ரவி சாரை பார்த்து ரவி சார் சந்தோஷப்பட்டு அன்னைக்கு அந்த 11 பேர் கொண்ட குழு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நான் அந்த மாதிரியான இந்த விஷயத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அங்க ஸ்பாட்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அங்க வந்து மாறுன்னு உண்மைதான். இதுல எழுதியிருக்கிற வசனங்கள் வந்து எப்படி எனக்கும் சரவணுக்கும் சாருமோ அதே மாதிரி நிறைய புரியாத வார்த்தைகளை வந்து புரியாத வார்த்தைகள் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மாதிரி மக்கள்கிட்ட வந்து போதிக்கிறீங்க, கொஞ்சம் புரியாம பேசுங்க சார், கொஞ்சம் பாதி புரியாத மாதிரி பேசுங்க அப்படின்னா சொந்தமா அவரே 2வது ஹிந்தி தான் தெரியறதுனால ஆமா கைக்கோ அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில பயங்கரமா பேசுவாப்புல. நாங்க என்ன அசண்டே நோட் பண்ணிக்கலானே தெரியல, என்னமோ சொல்றாரு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, திரும்ப போய் கேட்டாலும் திட்டுறாருன்னு. அந்த மாதிரி நிறைய அவசரங்கள் நட்டி சார் சொன்னோம். அப்படி ஒரு இன்வால்மெண்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சதுரங்க வேட்டை, நான் அது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சதுரங்க வேட்டை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கும் தெரியும், சதுரங்க வேட்டை மூலமாக சதுரங்க வேட்டைக்கு முன்பு சதுரங்க வேட்டைக்கு பின்புன்னு வந்து சமூகமே மாறி இருக்கிற அந்த ஒரு படத்தை நான் உணர்றேன் சார். இன்னைக்கும் ஒரு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கல் இருக்கு, கல் வந்து அரசியல் கொஞ்ச நாள் இன்னும் சதுரங்க வேட்டையா அப்படின்னு பல பேர் வந்து ஏமாற்றத்திலிருந்து தப்பிச்சிருக்காங்க, பல பேர் ஏமாறுறாங்க ஒழிஞ்சிருக்கான். அப்படி ஒரு படம். அந்த படத்துல சின்ன டச் இந்த படத்துல இருக்கும். அதனால கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சார். கலகலப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் லாஸ்டா வந்து ரவி சாருக்கு மறுபடியும் அவர் மனசுக்கு கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.